அஸ்மத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ லீலா சுகர் ஆச்சரியமாக அருளி செய்கிற ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிரதத்தில் 79 80வது ஸ்லோகம். இன்னைக்கு நேற்று வந்த அனன்ய பந்துவாகிய கிருஷ்ணன், அவன் என் கண்களுக்கு உறவினன், எனக்கு சகல பந்து. அவன் கடைக்கண் அந்த காட்சியால், அவனுடைய கட்டாட்சத்தால் அவன் என்னை மகிழ்விக்கிறான். அப்படிப்பட்ட பிரசித்தனான கண்ணன் என்னை நோக்கி வருகிறான்னு தெரிவித்தார். இதிலையும் அந்த கண்ணன் என்னை எட்டி நின்ற கண்ணன் கிட்ட வருகிறான் என்கிறார் 79வது ஸ்லோகத்தில். தூராத் விலோகயதி வாரண கேலகாமி தாரா கட்டாட்சபரிதேன விலோச்சனேன ஆராது பைதி ஹிருதயங்கம வேணுநாத வேணீதுகேன தசனாவரணேன தேவஹா. என்னை நோக்கி நடந்து வரும்போது அவன் தூரத்திலேருந்தே என்னை பார்த்து கொண்டு வருகிறான். அவனுடைய அந்த நடை அழகு, கஜகதி, யானையினுடைய கம்பீர நடை, சின்ன யானை நடை அழகு, கருணை பிரவாகம் தழும்பி நிறைந்திருக்கும் அந்த கண். அப்படியே தயா சாகரன் அவன், தயாநிதி. அந்த கருணை, அவன் வாத்சல்யம் அவன் கண்ணில் அப்படியே தழும்பி நிற்கிறது. அந்த கண்களால் வாத்சல்யத்துடன் என்னை அவன் நோக்குகிறான். அந்த தேவன் கண்ணன் வேணுகானம் இசைக்கும் போது அவனுடைய உதடுகள் புல்லாங்குழலின் மீது அப்படியே பதிந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நாத வெள்ளத்தை சுரக்கச் செய்கிறது. அந்த நாத வெள்ளம் என் இதயத்தை பரவசப்படுத்துகிறது, மகிழ்விக்கிறது, களிப்படையச் செய்கிறது. இவ்வித திருக்கோலத்தில் இதோ இங்கே கண்ணன் என் பக்கத்தில் வந்துட்டான், அருகில் வந்துட்டான், நெருங்கி வந்துட்டான் என்கிறார் சுவாமி. தூராத் விலோகயதி வாரண கேலகாமி தாரா கட்டாட்சபரிதேன விலோச்சனேன ஆராது பைதி ஹிருதயங்கம வேணுநாத வேணீதுகேன தசனாவரணேன தேவஹா. தேவஹா தேவனாகிய கண்ணன் தூராத் விலோகயதி எட்டி நின்று என்னை பார்க்கிறான். வாரண கேலகாமி யானையின் நடை போன்ற கம்பீரமான விளையாட்டு நடை உடையவன் அவன். தாரா கட்டாட்ச பரிதேன விலோச்சனேன தொடர்ந்த கடைக்கண் பார்வையால், பூரித்த கண்களால், வாத்சல்யமான கண்களால், ஹிருதயங்கம வேணுநாத வேணீதுகேன உள்ளத்தை கவரும் குழலோசையை தொடர்ந்து பொழியும் தசனாவரணேன உதடுகளின் அழகுடன் ஆராத் என் அருகில் உபைதி வருகிறான். அப்படிப்பட்ட கண்ணன் இதோ என் அருகில் நெருங்கி வந்து விட்டான். திரிபுவன ரசாபியாம் தீப்த பூஷாபதாபியாம் திருஷி திருஷி விசிராபியாம் திவ்ய லீலா குலாபியாம் அசரண சரணாபியாம் அத்புதாபியாம் பதாபியாம் அயமயம் அனுகூஜத்வேணு ஆயாதி தேவஹ. திரிபுவன ரசாபியாம் தீப்த பூஷாபதாபியாம் திருஷி திருஷி சிசிராபியாம் திவ்ய லீலா குலாபியாம். அவனுடைய திருவடிகள் திரிபுவனம் 3 உலகங்களுக்கும் ஆனந்தத்தை அளிக்கிறது. அவனுடைய திருவடிகள் உலகுக்கும் பாக்கியத்தை கொடுக்கிறது. அவைகள் தண்டை, சிலம்பு போன்ற ஆபரணங்களை அணிந்து ஒளிர்கிறது, ஒளி வீசுகிறது, ஒலிக்கிறது. அப்படியே ஜல் ஜல்னு சத்தம் வருது. பார்க்க பார்க்க அந்த திருப்பாதங்கள் நம் உள்ளத்தை குளிர வைக்கிறது. அவைகள் பல பல திவ்ய லீலைகளை புரிந்து உலகத்தையே கலங்கச் செய்கிறது. அவன் திவ்ய லீலை, இதெல்லாம் அவனுக்கு அகில புவன ஜென்மஸ்தேம பங்காதி லீலேன்னு எல்லாம் ஒரு விளையாட்டு. கதியற்றவர்களுக்கு அந்த திருவடிகளே புகலிடம். அவைகள் மிக மிக அற்புதமானவை அந்த திருவடிகள். அப்படிப்பட்ட திருப்பாதங்களை பதிய வைத்து அந்த தேவன் இதோ எங்கே என்கிட்டே வந்துட்டான். இவன் வேணுகானத்தை இசைத்து கொண்டு வருகிறானே இந்த தேவன்,
இதோ வந்துவிட்டானே, என்னிடம் வருகிறானே. திரிபுவன ரசாபியாம் தீப்த பூஷாபதாபியாம் திருஷி திருஷி சிசிராபியாம் திவ்ய லீலாகுலாபியாம் அசரண சரணாபியாம் அத்புதாபியாம் பதாபியாம் அயமயம் அனுகூஜத்வேணு ஆயாதி தேவக திரிபுவன சரசாபியாம் திரிபுவன மூவுலகங்களுக்கும் இன்பம் தருவனவாகும் தீப்த பூஷாபதாபியாம் பிரகாசிக்கும் ஆபரணங்களுக்கு இருப்பிடங்களாகவும் திருஷி திஷி சிசிராபியாம் காணும் தோறும் எந்த இடத்துல பார்க்குறோமோ அங்கெல்லாம் உள்ளத்தை குளிரச் செய்பவைகளாகும் திவ்ய லீலா குலாபியாம் தெய்வீகமான லீலைகளை நிறைந்தவைகளாகவும் அசரண சரணாபியாம் வேறு புகழ் நாடாதவர்களுக்கு வேறு புகழ் இல்லாதவர்களுக்கு புகலிடங்களாக இருப்பவன். புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே நம்மாழ்வார் தெரிவித்தபடி அப்படிப்பட்ட திருவடி அது. அத்புதாபியாம் பதாபியாம் அற்புதமான திருவடிகளால் அனுகூஜத் வேணு குழலை ஊதிக்கொண்டு அயம் இவ்வளவு அழகுடன் கூடிய அயம் தேவகா இந்த கிருஷ்ணன் ஆயாதி நடந்து வருகிறான். அத்புதாபியாம் பதாபியாம் அற்புதமான திருவடிகளால் நடந்து வருகிறான். அடியேன் தன்யோஸ்மி.